மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை சந்திக்கும்படியாய் எங்களோடு கூட நீர் உரையாடும்படியாக நீர் ஆண்டவரை பிரசன்னமாயிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை நேசிப்பதை காட்டிலும், எங்கள் குடும்பம் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் நீர் அதிகமாக நேசிக்கிறீர் என்பதை உம்முடைய வேதத்தின் வாயிலாகவும் எங்களுடைய இருதயத்திலும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த வேளையில் எங்களோடு நீ பேசும் ஐயா, உம்முடைய கிருபை இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளினுடைய செய்தி, ஏன் இந்த எரிச்சல்? தலைப்பு, ஏன் இந்த எரிச்சல்? எதுக்கெல்லாம் எரிச்சல் வருது? எல்லாம் சாந்த ரூபிகளாக இருக்கீங்களோ? எரிச்சலே பட மாட்டீங்களா? எதுக்கெல்லாம் எரிச்சல் வருது? எல்லாத்துக்கும் எரிச்சல். உதாரணம், யாருன்னா திட்டினா எரிச்சல். வேற யாராவது தொந்தரவு பண்ணால் எரிச்சல். நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலைன்னா எரிச்சல். அதாவது எரிச்சல் என்கிற காரியத்தில் இது நல்ல குணம் அல்ல. எரிச்சல் வருகிறது மனிதனுடைய அந்த மாம்ச சுபாவமாக இருக்கிறது. பல காரியங்களுக்கு எரிச்சல் படுகிறோம். யாராவது தொந்தரவு பண்ணால், அதிகமாய் பேசினால், நமக்கு கம்ஃபர்டபுளாக இராத காரியங்கள் நடைபெறும்போது எரிச்சல் படுகிறோம், கோபப்படுகிறோம். இங்கே யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, யோனா என்கிறதான தீர்க்கதரிசிக்கு எரிச்சல் உண்டாகிறது. ஏன்? நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதோ என்று ஆண்டவர் கேட்கிறார். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். 4:4. நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? அப்போ எரிச்சல் படுகிற காரியம் சூழ்நிலைகள் இருக்கும். நாம் வாழ்கிற இடத்துல, வாழ்கிற குடும்பத்தில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் பரிபூர்ணமாய் நடக்கும். பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுது எரிச்சல் ஏற்படுகிறது என்றால், நாம் நினைத்த வண்ணமாக மற்றவர்கள் நடக்க வேண்டும், நம்ம யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அப்போ இந்த விதமான காரியங்களை மற்றவரிடத்தில் பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கும் போது, அப்போ அது நடக்காமல் போகும்போது என்ன ஏற்படுகிறது? எரிச்சல் ஏற்படுகிறது. ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்கிறார், நீ எரிச்சலாயிருப்பது நல்லதோ? இந்த யோனா என்கிற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், நினிவே என்கிறதான அந்த பட்டணத்துக்கு போய் அந்த மனிதருடைய பாவங்களை, குற்றங்களை நீ உணர்த்தி அவர்களை எச்சரித்து மனம் திரும்பும்படியாக நீ போதனை செய். இந்த யோனாவுக்கு ஆண்டுடைய குணம் தெரியும். அவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி இவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை நம்பி 40 நாட்களில் அந்த நினிவே பட்டணம் கவிழ்ந்து போகும். மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த செய்தியை அறிவிக்க வேண்டும். இவருக்கு அந்த இடத்துல போய் அறிவிக்க மனமில்லை. ஆகவே வேறொரு பட்டணத்துக்கு, தர்சு பட்டணத்துக்கு வேறே கப்பல் ஏறி போகிறதை பார்க்கிறோம். இவர் தப்பிக்க விடாதபடிக்கு அங்கே பெரிய அந்த கடலில் காற்றும்
அலையும் எழும்பி கப்பல் கவிழத்தக்கதாக நிலைமை ஏற்படுகும் போது இதற்கு காரணம் யோனா என்பதை அறிந்து கொண்ட அந்த மாலுமியும் அந்த ஜனங்களும் இவனை கடலிலே தூக்கி போடுகிறார்கள். ஆண்டவர் அங்கே ஏற்கனவே ஒரு மீனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அந்த மீன் யோனாவை விழுங்குகிறது. 3 நாட்கள் இரவும் பகலும் அந்த மீன் வயிற்றிலே இவன் இருக்கிறான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், விண்ணப்பிக்கிறான். பிறகு 3 நாட்கள் கழித்த பின்பதாக யோனாவை அந்த மீன் கரையிலே கக்கி போட்டது. திரும்ப எழுந்து செல் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இவன் சென்று என்ன செய்கிறான்? அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறான். நீங்கள் உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து மனம் திரும்புங்கள் என்று சொன்ன உடனே அங்கே நாம் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் மிருக ஜீவன்கள் ஒன்றும் புசிக்காமலும் குடிக்காமலும் உபவாசம் பண்ணி, ஏன் அந்த தேசத்துடைய ராஜாவும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இறங்கும்படியாக மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி அவர்கள் ஆண்டவரிடத்தில் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினபடியினால வேதம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்ற தீங்கை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யவில்லை. இந்த யோனா என்ன எதிர்பார்க்கிறான்? அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், ஆண்டவர் சொன்ன விதமாக அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி இவன் வாஞ்சிக்கிறான், விரும்புகிறான். அடுத்தவங்களை அடிக்கும்போது திட்டும்போது நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. சில நேரங்களில் மற்றவர்களை தண்டிக்கும் போது திட்டும் போது சிலருக்கு அதில் என்ன செய்கிறது? மகிழ்ச்சி. நல்லா வாங்கு, எனக்கு 2 கண்ணு குருடானாலும் உனக்கு எத்தனை ஆகணும்? ஒன்றாச்சு ஆகணும். அப்போ மனிதனுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? பிறர் தண்டிக்கப்படுகிறதில்ல, பிறர் கஷ்டப்படுகிறதில்ல, வீழ்ச்சி அடைகிறதில்ல ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மத இனம் ஜாதி இல்லாதபடி எல்லா ஜனங்களையும் உருவாக்கினபடியினால எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படியாய் அவரை தந்தரளி, இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவனுக்கு எரிச்சல் ஏற்படுகிறது. ஆண்டவர் அவர்களை அழிக்கவில்லை, ஏனென்றால் மனம் திரும்பி விட்டார்கள். வாசிங்கள் 4:1 வாசிங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கடும் கோபம், விசனம். என்ன விசனம்? சொன்னபடி அவர்களை ஆண்டவர் அழிக்கவில்லையே. அப்போ பிறரை அழிப்பதில்லை, பட்டணத்தை கவிழ்த்து போடுவதில்லை, அதை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த யோனாவுக்கு இருக்கிறது. வேதம் சொல்லுது, நான் தயாளனாய் இருக்கிறபடியினால நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். தகப்பனை நேசிப்பதை போல தாயை ஆண்டவர் நேசிக்கிறார். தாயை நேசிப்பதை போல பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். சமுதாயத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டுடைய பார்வையில் பாரபட்சம் என்பதே இல்லவே இல்லை. மனம் திரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் கிருபை பொருந்தியவராய் இருக்கிறார், தண்டிப்பதில்லை. இவனுக்கு கடும் கோபம் கொண்டு விசனமாய் இருக்கிறது. அதுக்குத்தான் நான் சொல்லவில்லையா? அதுக்குத்தான் வேற ஊருக்கு நான் ஓடி போகவில்லையா? நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் எனக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றான்? இந்த காரியத்துக்காக 3ஆம் வசனம் சொல்ல, இப்போது கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். என் உயிரை எடுத்துக்கோரு சாமி,
எதுக்கு? இந்த சின்ன ஆண்டவர் சொன்னபடி நடக்கவில்லை, இறங்கி விட்டாரா, உருக்கமாய் அவர்களை மன்னித்து விட்டாரா. அதுக்கு இவன் என்ன சொல்றான்? எரிச்சல், கோபம் என் உயிரத்தை நீர் என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். அப்போ எந்த அளவுக்கு இவனுடைய இருதயம் சுருங்கி இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளாக விசாலமாக இருக்க வேண்டும். பிறரை மன்னிக்கிறதுல, பிறர் தங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருப்பதை காண்பதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அடுத்தவங்க கெட்டு போனோம், தவறு செய்தவர்கள், பொய் பேசினவர்கள், பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டுமானால் உலகத்தில் அநேகர் உயிரோடு கூட இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஒருவனும் நீதிமான் கிடையாது. என்னுடைய அக்கிரமம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். ஆகவே இந்த காரியத்துக்கு அந்த பட்டணம் கவலவில்லை, ஆண்டவர் தண்டிக்கவில்லை. நான் உயிரோடு இருப்பது நல்லதல்ல, என்னுடைய உயிரை நான் சாகிறது நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நீ அதற்கு கத்த நீ எரிச்சலாயிருப்பதே நல்லதோ. இவன் என்ன செய்கிறான்? ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே இருந்து அந்த பட்டணத்துக்கு 40 நாட்களுக்குள் நடக்க போகிற துயர சம்பவத்தை பார்க்கும்படியாக இவன் உட்கார்ந்திருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவன் அந்த வெயிலில் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஆமணக்கு விதையை முளைக்க செய்து அது செடியாக வளர்ந்து அவன் உஷ்ணம், வெயிலுடைய தாக்கத்திலிருந்து அவனை பாதுகாக்கும்படியாக அந்த ஆமணக்கு செடியுடைய நிழலில் அவன் சஞ்சரிக்கிறான். அதில் வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள் 4:6. யோனாவுடைய தலையின் மேல் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். எதற்காக? அந்த ஆமணக்கு செடி இவனுக்கு நிழலை கொடுத்தது மாத்திரமல்ல, இவனுடைய மனமடிவுக்கு அது ஒரு பரிகாரமாக இருந்தது. இதற்காக மிகவும் சந்தோஷப்பட்டான். அப்போ ஆண்டவரிடத்தில் நன்மை பெறும்போது சந்தோஷப்படுகிறான். பிறரை அழிக்கும் போது, அழிக்க ஆண்டவர் தவறும் போது, சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரே அதை நிறைவேற்றாமல் அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்தபடியினால அதை சகித்து கொள்ள இவனுக்கு மனம் இல்லை. எரிச்சல் அடைகிறான், கோபம் அடைகிறான். என் ஜீவனை, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்கிற நிலைமைக்கு வருகிறான். இப்பொழுது இவனுக்கு நிழல் கொடுக்கிறது. அந்த ஆமனுக்கு நிமித்தம் மிகவும் சந்தோஷப்பட்டான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய மனைவி தூஷிக்கும் போது, நன்மையை பெற்ற நாம் தீமையும் ஆண்டவருடைய கரத்தில் பெற வேண்டாமோ? எப்பொழுதும் கம்ஃபர்டபுளாக நல்ல செய்தி, நல்ல காரியங்கள் நடப்பது மாத்திரம் நம்ம ஆண்டவரை துதிப்பதும் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல. யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் give thanks in all circumstances. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது பிசாசு மேற்கொள்ள மாட்டான், தேவன் மகிமைப்படுவார். மறுநாளிலே ஆண்டவர் இவனை சோதிக்கிறார். கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டு அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனாலே காய்ந்து போயிற்று. இவனுக்கு நிழல் தந்த ஆமணக்கு செடி ஒரு நாளிலே முளைத்து இவனுக்கு நிழலை கொடுத்த அதே செடிக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு பூச்சி வந்து அந்த செடியை முற்றிலுமாக அழித்து போட்டது. அது மாத்திரமல்ல, உஷ்ண காற்றை ஆண்டவர் அனுப்புகிறார். இவன் மேல் வெயில் படுகிறது, உஷ்ணத்தினாலே பாதிக்கப்படுகிறான்.
நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற பக்தியும் நம்முடைய நோக்கத்தை அறிவதற்காக சில சோதனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுப்புகிறார். வேதம் சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாடிடாத ஜீவ கிரீடத்தை பெறுவான். வெறும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஸ்கூல்களில் கல்லூரிகளில் அந்த சப்ஜெக்ட்ஸ் முடிந்த பின்பதாக என்ன வைக்கப்படுகிறது? எக்ஸாமினேஷன், தேர்வு வைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு நாம் பாடத்தை கற்றிருக்கிறோம், கிரகித்திருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம். அதே விதமாக ஆண்டவரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வசனத்தை வாசிக்கிறேன், உபாசிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன், எப்பொழுதும் 100% நான் சந்தோஷமாக இருப்பேன், நன்மையான காரியம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கும் என்பது அல்ல. சில சோதனைகளும் பிரசங்கிக்கிற எனக்கும் உண்டு, கேட்கிற உங்களுக்கும் உண்டு. அதனால சோதனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் வாழ்கிற பூமியில் சோதனைகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் நிறைந்த உலகம், சோதனைகள் நிறைந்த உலகம். இவனுக்கு நல்ல என்ஜாய் பண்ணினார், சந்தோஷமாக இருந்தார், அந்த நிழலை அனுபவித்தார். இப்பொழுது அந்த நிழல் கொடுத்த அந்த ஆமனுக்கு செடி பட்டு போய்விட்டது. இப்பொழுது முறுமுறுக்கிறான், தனக்கு சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கல சாகிறது நலமாயிருக்கும். சிலருக்கு வாயில் சின்ன பிரச்சனை வந்துட்டாலும், ஏன் உயிரோடு வாழ்கிறேன், செத்து போவது நலமாயிருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள். மரிப்பது ஈஸி, வாழ்வது தான் ஒரு சவால். ஆகவே இந்த உலகத்தில் பல சோதனைகளை சகிக்கும்படியாக ஆண்டவரை சகித்தார். இந்த உலகத்தில் பாடுகள், சோதனைகள் அது தனிமையில் இருந்தால் நடக்கும், ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் நடக்கும், வேலை செய்கிற இடங்களில் உண்டு, நம்ம பிள்ளைகள் குட்டிகள் இருந்தாலும் சரி, அங்கேயே சோதனைகள், பாடுகள், சந்தோஷம் எல்லாம் கலந்திருக்கும். ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்கிறார், நீ இந்த ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருப்பது நல்லதோ? நீ இதற்காக பிரயாசப்படவில்லை, ஒரே ராத்திரியில முளைத்தது, மறுநாளிலே அது பட்டு போயிற்று, இதற்கு எந்த பிரயாசமும் நீ கொடுக்கவில்லை. அது வாடி போனபடியினால, நீ கஷ்டப்படுகிறபடியினால, உஷ்ண உன்னை தாக்குறபடியினால நீ எரிச்சலாயிருக்கிறாயோ? வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், நன்மைகள், இன்பங்கள், சந்தோஷம் எல்லாம் கலந்து தான் வரும். சந்தோஷத்தை மாத்திரம் அனுபவித்து பாடுகளை வேண்டாம் என்று ஒதுக்க முடியாது. அதற்கு அவன் சொல்கிறான், நான் மரண பரியந்தம், சாகு பரியந்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லது. அப்ப இதெல்லாம் ஆண்டவரை பாதிப்பது அல்ல. ஆண்டவருடைய சாயலால் உருவாக்கப்பட்ட நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது, எரிச்சல் அடைகிறது, கோபம் அடைகிறது, தேவையற்ற காரியங்களுக்கெல்லாம் செத்து போவேன் என்று சொல்வதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்கள், கூற்றுகள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிரயாசப்படாததும், நீ வளர்க்காததும், ஒரே ராத்திரியில முளைத்ததும், ஒரே ராத்திரியில் அழிந்து போதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பாதரேஷன், கவலை, சிலதெல்லாம் டோன் கேர். சில காரியங்களை நாம் அதை குறித்து பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற, எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ இதற்காக பரிதபிக்கிறாயே? அந்த ஆமனுக்காக இந்த பரிதாபம்.
ஆண்டவர் சொல்கிறார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 அதிகமான மனிதர்களுக்காகவும் அநேக மிருக ஜனங்களுக்காக இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதையாமல் இருப்பேனோ? என்னுடைய பரிதாபங்கள் எல்லாம் இந்த ஜனத்திற்காக, நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக பரிதாபப்படுகிறோம். ஆண்டவர் எதற்காக பரிதாபப்படுகிறார் என்றால், ஒரு கூட்ட ஜனத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காய், போதை வஸ்துகளினால, குடி பழக்க வழக்கங்களினால, குடும்பம், மனைவி, பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்கிற தூரப்படுத்துகிறதான காரியங்கள், ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பரிதாபப்படுகிறார். நமக்கு சுய பரிதாபம் இருக்கிறது. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனங்கள் குறித்து எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், பரிதாபப்படுகிறோம். அது நடக்கலையே, இது சரியா இல்லையே, அது சரியா இல்லையே. அவைகளெல்லாம் நிறுத்துவோம். தேசம் போய்கொண்டிருக்கிற நிலைமைகள், ஜனங்களுடைய வாழ்வு முறைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. பாவ பிடியில மாத்திரமல்ல, அக்கிரமங்களில் மாத்திரமல்ல, ஜனங்கள் தீய பழக்க வழக்கங்களில் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிதாபப்படுகிறார். நம்முடைய காரியங்களுக்காக நாம் பரிதாபப்பட்டு சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கிருபையற்ற வார்த்தைகளை பேசாதபடி, எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை நம்மளிலே இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய ஜன கூட்டங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். எல்லா ஜனங்களுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றும் வாழுகிறார், வரப்போகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய பரிதாபங்கள் எல்லாம் சுய பரிதாபங்கள். நம்முடைய காரியத்துக்காக பரிதாபப்பட்டு எரிச்சல் அடையாதபடி, கோபம் அடையாதபடி, ஆண்டவர் மன உருக்கமும் இரக்கமாய் இருக்கிறது போல அநேக ஜனங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ஆண்டவர் இறங்கி பரிதாபப்படுகிறது போல அந்த விதமான பரிதாப உள்ளத்தை தேவன் நமக்கு கொடுக்க முடியாது. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எரிச்சல்கள், கோபங்கள், கிருபையற்ற வார்த்தைகளை பேசுவதை எங்களை விட்டு நீக்கும் ஐயா. சுய பரிதாபம், எங்களுடைய காரியங்களுக்காக நாங்கள் பரிதாபப்படாதபடிக்கு ஆண்டவரே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 அதிகமான மனிதர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்காக நான் பரிதாபாமல் இருப்பது எப்படி? நீர் அநேக ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். திசை மாறி ஆண்டவரே, மோசமான வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்காக பரிதபிக்கிற தேவன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நீர் விடுவிக்கிறீர். மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை எங்களில் இருக்க கடவுது. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஜனங்களுக்காய் பரிதபிக்க கிருபைத்தார். ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்கும் மாறாத சமாதானத்துக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.